ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நியூஸ் பேப்பர் ரீடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி நோட் மேக்கிங் பண்ணலாம், மெயின்ஸ்க்கு எப்படி நோட் மேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பர் ரீடிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்கன்னா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சமச்சீர் புக்கை ஒரு 60-70% முடித்ததுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நியூஸ் பேப்பர் என்ன தான் ரீட் பண்ணாலும் அதில் கண்டென்ட் புரியாது. அப்புறம் ப்ரிப்பரேஷனே ரொம்ப வந்து ஹார்டாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் ஒரு சமச்சீர் புக்கெலாம் முடிச்சிட்டிங்க, நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்ருக்க கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 25-30 மினிட்ஸ்க்கு மேலே நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்லேருந்து என்ன சொல்கிறது, நியூஸ் பேப்பரை வந்து ஜஸ்ட்டு உங்களோட அவேர்னஸ்க்கு மட்டும் அதை ரீட் பண்ணுங்கள். அதுலேருந்து வந்து ஓகே நம்ம இது ஒரு எக்ஸாமுக்கு அது ஒரு தனி ஒரு மெட்டீரியல் மாதிரி அதை வந்து படிக்காதீங்க. அப்பார்ட் நீங்கள் வந்து அந்த ஹேபிட் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் முடிஞ்சு நீங்கள் உங்களோட ஜாப்க்கு சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறமும் நியூஸ் பேப்பர் ரீடிங் கண்டினியூ ஆகணும். அந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்கை ஒரு ஹேபிட்டாக வந்து கொண்டு வாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டிக்காக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூ பிகினர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நியூஸ் பேப்பரை ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்கள். அதிலேருந்து நோட் மேக்கிங் பண்ணாதீங்க. இந்த 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 டைமில் இன்னொரு பாயிண்ட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரை பார்த்து நோட்ஸ் எடுத்து அந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகி உங்களுக்கு வந்து கரெக்டாக போயிட்டு இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஓகே இந்த மெத்தட் தப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்க மெத்தடை வந்து டவுட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து இந்த மெயினாக இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தோம்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி படிக்கிறதுன்னு வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி அதிலேருந்து நோட்ஸ் எடுக்கிற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களோட மெத்தடில் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துட்டோம். அதுவும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஒன்றும் இல்லை, நியூஸ் பேப்பரை கண்டினியூஸாக உங்களோட டெய்லி ஹேபிட்ஸில் ஜஸ்ட் ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அட் த எண்ட் ஆஃப் த மந்த்து 1 or 2 days கொடுத்து அதை வந்து ஒன்லைனர்ஸ் மாதிரி ஒரு மந்த்துக்கு ஒரு 2-3 ஷீட்ஸ் மட்டும் போட்டு அதிலேருந்து நோட்ஸ் ஒன்லைனர்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்கன்னு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறோம். இப்போ மெயின்ஸ்க்கு எப்படி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நோட் மேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இப்போ வந்து ஒரு ஒரு டாபிக் இருக்குது. நியூஸ் பேப்பர் நீங்கள் எப்பயும் போல் வழக்கம் போல் வந்து நீங்கள் நோட் மேக்கிங் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, நீங்கள் டெய்லியும் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிவிட்டு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்ருக்கப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் வருது. இந்த டாபிக் பாருங்கள், பாரத் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ராம்ராஜ்யா சேஸ் கவர்னர் ரவி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ண தெரியணும். ஓகே இது வந்து ஒரு மெயின்ஸ் கொஷினாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண முடியணும். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் டெய்லியும் ரிப்பீட்டடாக ஒரு 5-10 மினிட்ஸ் கொடுத்து டெய்லியும் வந்து பிஒய்க்யூ கொஷின்ஸ் இருந்ததுன்னா அதை ஜஸ்ட் வந்து பாருங்கள். அதை பார்க்க எப்படி ஆகணும்னா உங்களோட மைண்ட் செட்டே வந்து அந்த ஆங்கிளில் யோசிக்கிற மாதிரி ஆயிரும். அதை வச்சே நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரை பார்த்ததுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து மெயின்ஸில் கேட்குறதுக்கான ஒரு டாபிக் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அப்படி நீங்கள் டெய்லியும் பிஒய்க்யூ பார்த்துட்ருக்கப்போ உங்களுக்கு அதில் தெரிஞ்சது என்னென்னா, பாரத் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ராம்ராஜ்யா சேஸ் கவர்னர் ரவி. இது எப்படி எனக்கு வந்து இது மெயின்ஸ் டாபிக்னு நான் சொல்கிறேன்னா, ஒன் ஆஃப் த மெயின்ஸில் கேட்டிருப்பாங்க. காந்திஸ் வியூ ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் இப்போ நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க பாரத் அப்படிங்கிற இதுக்கும் வந்து கவர்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சாயல்லே இந்த டாபிக் இருக்கனால வந்து இதை வந்து நான் ஜஸ்ட்டு எழுதி வச்சுக்கிறேன். ஒரு டைரி போட்டுக்கோங்க. அந்த டைரியில் ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்திங்கன்னா ஒரு டாபிக் இல்லை 2 டாபிக் தான் வந்து அந்த மெயின்ஸ் டாபிக் மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு நியூஸ் பேப்பர்லேயே எடுத்துகிட்டு 10-15 டாபிக்ஸ் எழுதிடாதீங்க. வந்து உங்களுக்கே நீங்கள் அது பிஒய்க்யூ பார்க்க பார்க்க தெரியும். ஒரு சில நாள் வந்து டாபிக்ஸே இருக்காது. ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை மட்டும் எழுதி வைங்க. ரொம்ப ஃபஸ்ட் லைனில் கண்டிப்பாக அந்த டாபிக் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ ஜான் மந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜான் மந்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஜான் 1 பார்க்குறீங்கன்னா, அதில் ஏதாவது ஒரு டாபிக் மிஷன் லைஃப் ஒரு டாபிக் வந்து இது கேட்க சான்சஸ் இருக்குது. இது ஒரு 10 மார்க்காக கேட்க சான்சஸ் இருக்குது, 12 மார்க்காக கேட்க சான்சஸ் இருக்குன்னா, அந்த டாப்பிக்கை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து டாபிக் எழுதி வச்சுக்கோங்க. இது இது எப்படி இந்த டாபிக் வரும்னு எப்படி தெரியும்னா, பிஒய்க்யூ பார்த்தா தாங்க இது வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் பிஒய்க்யூவும் பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி டாப்பிக்கை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படி நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம், ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவில் இந்த மாதிரி ஒரு மந்த் எண்ட் கொடுத்து அதில் வந்து 1 டே கொடுத்து அந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணது தேர்வு பெட்டகம் 0 கரண்ட் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணோம் ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நாங்கள் அது யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி 1 டே கொடுத்து நோட்ஸ் எடுப்போம்னு பார்த்துருப்போம் ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ மெயின்ஸ்க்கு என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி நீங்கள் டாபிக் ஒரு மந்த்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 டாபிக் சேர்ந்துருக்குன்னா, அதுக்கு 1 டே கொடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்களே வந்து நெட்டில் சர்ச் பண்ணி வந்து எதர் விக்கிபீடியாவோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு நீங்கள் போட்டிங்கன்னா யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு வந்து இந்த டாபிக் போட்டு பின்னாடி யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சின்னு போட்டிங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டட் கண்டென்ட் வரும். அந்த கண்டென்ட்டை வந்து அப்படியே வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதுவும் 1 பேஜுக்கு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 7 டாபிக் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, ஃபைனலாக மெயின்ஸ்க்கு இப்போ வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து உங்களுக்கு ஒரு 7 டாபிக்ஸ் தான் முக்கியமாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வருதுன்னா, நீங்கள் ஃபைனலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட் இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குன்னா, நீங்கள் இப்போ இந்த ஜானுக்கு ஒரு 7 சப்ஜெக்ட் 7 டாபிக் எடுத்திருப்பீங்க, ஃபெப்புக்கு 7 டாபிக் எடுத்திருப்பீங்க, மார்ச்க்கு 7 டாபிக் எடுத்திருப்பீங்கன்னா, அதுலேருந்து ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் நீங்கள் தனியாக வந்து அந்த ஷீட்டை வந்து கம்பைல் பண்ணுங்கள். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 15 மேக்ஸிமம் 15 to 20 இந்த டாபிக்ஸ் தான் இருக்கணும். ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமமே இவ்வளோ தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்ததுன்னா நீங்கள் தான் வந்து கட் டவுன் பண்ணணும். எது முக்கியமோ அதை கட் டவுன் பண்ணி ஒரு 15 டாபிக்ஸ்க்கு அந்த ஷீட்ஸை வந்து கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி மாதம் எடுக்கிறத வந்து தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தனித்தனி சப்ஜெக்ட் வைஸில் வந்து பிரித்து வச்சுருங்க. மேக்ஸிமம் 15 to 20 டாபிக்ஸ் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஷீட்ஸ் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கேட்கலாம், இது போதுமா, இது சஃபிஷியண்ட்டாக, நம்மளுக்கு இந்த டாப்பிக்லலாம் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரை போக்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, டெய்லியும் நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணுறோம். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணுறப்போ நம்ம அதுலேருந்து நோட்ஸ் எடுக்கல, ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறோம். ரீடிங்கும் எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு அவேர்னஸ், நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் அவேர்னஸ், ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு காமனராக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இல்லாமல் ஒரு காமனராக ஒரு நியூஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி தெரிஞ்சிருப்போம். சப்போஸ் இந்த படித்த டாப்பிக்லேருந்து வரலனா, இதில் நீங்கள் நார்மலாக ரீட் பண்ணியிருக்கிறதுல வச்சு உங்களுக்கு ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். நீங்கள் வந்து அதை வச்சே உங்களால் எழுத முடியும். உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் ரைட்டிங் எழுத முடியும். மார்க்கு கம்மியாயிருமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஜென்ரலாக ஒரு 4 பாயிண்ட் இருந்தால் ஒரு விஷயத்தை பற்றி 4 பாயிண்ட் தெரிஞ்சாலே அதை பற்றி நம்மளால் ஒரு 15 மார்க் எழுத முடியும். அது நீங்கள் பை ப்ராக்டிஸ், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா உங்களால் கண்டிப்பாக முடியும். அதனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மெயின்ஸ்க்கு டாபிக் வைஸ் எடுக்கிறீங்க. மந்த் வைஸ் வந்து ஒரு 7-8 டாபிக் எல்லா சப்ஜெக்ட்டும் கம்பைல் பண்ணி நியூஸ் பேப்பரில் வர முக்கியமான டாப்பிக்கை மட்டும் நோட் பண்ணி வைக்கிறீங்க. டாப்பிக்கை மட்டும் அந்த மந்த் எண்டில் ஒரு நாள் கொடுத்து அந்த டாப்பிக்கான நோட்ஸ் மட்டும் எடுத்து வைக்கிறீங்க. அந்த சாம்பிள் நோட்ஸும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து குரூப் 2க்காக எடுத்தது சாம்பிள் நோட்ஸ். ஒரு டாப்பிக்கு ஒரு பேஜ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து குரூப் 2க்கு எடுத்திருக்கனால எல்லாமே கம்பைல் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்தடுத்த ஷீட்டில் இருக்கும்.
அடுத்தடுத்த ஷீட்டில் இருக்கும். பட் நீங்கள் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனி ஒவ்வொரு ஷீட்டும் ஒவ்வொரு டாப்பிக்கும் போட்டுக்கோங்க. அதுவும் ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா ஒரு ஷீட்டுக்கு மேலே வராத மாதிரி பார்த்துக்குங்க. அதுவும் ஒரு ஆன்சர் ஃபார்மில் எழுதுங்க. ஜஸ்ட் வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதாதீங்க. ஒரு எக்ஸாம் ஹாலில் இந்த டாபிக் கேட்டால் நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் ஃபார்மில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மேக்ஸிமமே இதில் வந்து ஒரு 50 ஷீட்ஸ் தான் இருக்கும் கரண்ட் அஃபேருக்குன்னே. நாங்கள் வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது இன்ஸ்டியூட்டோட மெயின்ஸ் கரண்ட் அஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்காக ஒரு 100 to 200 பேஜஸ் இருக்கும். அதுவும் படிச்சிங்கன்னா அதுவும் வந்து அவங்க லாங்குவேஜில் வந்து காம்ப்ளெக்ஸாக அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணி லைக் விக்கிபீடியாவிலேருந்து எடுத்து போட்டோ அப்படியே கொடுத்துருப்பாங்க. அது படிக்கிறப்போ இன்னும் பல்காக இருக்கும். நீங்களே வந்து இந்த மாதிரி மந்த்லி 1 டே கொடுத்து உங்களுக்கு புரிகிற கண்டென்ட்டை மட்டும் உங்கள் லாங்குவேஜில் எடுக்கிறப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான மெயின்ஸ் டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா தோணுதோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் குரூப் 1ஆக இருந்தால் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் ஒன்றா கம்பைல் பண்ணி எடுத்துருங்க. அதுவும் ஒரு டாப்பிக்கு ஒரு ஷீட் அந்த மாதிரி அலாட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபைனலாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமோ இல்லை உங்களுக்கு முன்னாடியே டைம் இருந்தாலோ தனித்தனியாக சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து வச்சுக்கோங்க. அதுவும் சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து வைக்கிறப்ப ஒரு டாப்பிக்கு 15 to 20 டாபிக்ஸ் மட்டும் மேக்ஸிமமே அவ்வளோதான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த ஷீட்டை வந்து எடுத்துருங்க. அதாவது முக்கியமான டாப் ப்ரையாரிட்டி 15 டாபிக்ஸை மட்டும் எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஃபைனல் ரிவிஷன் அப்போ அதை தான் நீங்கள் அதை தான் ரிப்பீட்டடாக படிக்க போகிறீங்க. நீங்கள் அதில் எடுத்து வைக்காத டாபிக் ஏதாவது வந்திருந்ததுன்னா அது நீங்கள் நியூஸ் பேப்பர் டெய்லியும் ரீட் பண்ணுறீங்கள ஒரு மேக்ஸிமமே 30 மினிட்ஸ் தான் சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் என்ன ஜென்ரலாக புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதை வச்சு எழுதுங்க. கண்டிப்பாக வாங்கிடலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா தான் உங்களால் மெயின்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு விஷயம் கரண்ட் அஃபேர் பேசிக்ஸ் தரவாக இருந்து கரண்ட் அஃபேர் வந்து ஒரு மினிமலாக தெரிஞ்சாலே உங்களால் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். இதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பேர்டனாக நினைக்காதீங்க. இதை வந்து நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் வேல அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியும். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம தேர்வு பெட்டகம் யூஸ் பண்ணி ஒன்லைனராக எடுக்கிறோம். மெயின்ஸ்க்கு இந்த மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பரை பார்க்குறோம். அதில் ஏதாவது முக்கியமான டாப்பிக்கு 1, 2 இருந்ததுன்னா அது இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறோம். மந்த் எண்டில் 1 டே கொடுத்து அதுக்கான மெட்டீரியலை நம்மளே ரெடி பண்ணிக்கிறோம். அதுவும் ஒன் டாப்பிக்கு ஒரு ஷீட்டு தான். 1 சைடு இல்லைன்னா டபுள் சைடு ஒரு ஷீட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அவ்வளோதான். அவ்வளோக்குள்ளே அடங்கிடணும். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா அதுக்கு மேலே உங்களோட நோட்ஸ் போய்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக தப்பான மெத்தடில் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை கரெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நோட் மேக்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஏதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி ஏதாவது புரியாமல் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ணுறோம். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.